தப்லீக் ஜமாஅத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் மாத்திரமல்ல பிளவுகள், அவர்கள் உலகத்தில் செய்த அநியாயங்கள் நிறையவே செய்திருக்கிறார்கள். தங்களுடைய கொள்கையை போதிப்பதற்காக வேண்டியும், தன்னுடைய கொள்கையை சொல்வதற்காக வேண்டியும், மக்களுக்கு மத்தியிலே திணிப்பதற்காக வேண்டியும் இஸ்லாமியர்களை காட்டிக் கொடுத்த நயவஞ்சக கூட்டம் அது. லிபியாவிலே முஅம்மர் கதாஃபி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சமீபத்திலே கொல்லப்பட்டார்கள். காபிர்களினால, அமெரிக்கர்களால கொல்லப்பட்டார்கள். இவர் கொல்லப்படுவதற்கு முன்பதாக ஒரு சில விஷயங்களை பத்திரிகையில் போட்டிருந்தாரு. தஹ்வால் என்கின்ற பத்திரிகை, பாகிஸ்தானில கராச்சியிலே வெளியான பத்திரிகை. அதுவும் எங்க உலக இஸ்லாமிய மாநாட்டில் லிபியா அதிபர் முஅம்மர் கடாஃபி பேசிய உரையில என்ன சொன்னாரு தெரியுமா? லிபியா நல்லாதான் இருந்துச்சு, எப்ப இந்த தப்லீக் ஜமாத் என்ற போர்வையில இந்த லிபியாவுக்குள்ள வந்தாங்களோ, இவங்க மக்களுக்கு நல்லதை போதிக்கிறோம் என்ற போர்வையில எங்களுடைய ரகசியங்களை எல்லாம் அமெரிக்காக்களுக்கு சொல்லிக் கொடுத்த, கூட்டிக் கொடுத்த வேலை பார்த்தவங்க இந்த தப்லீக் ஜமாத்தினர்கள். இது லிபியா கடாஃபி எங்க சொன்னது? உலக இஸ்லாமிய மாநாட்டில் சொன்ன விஷயம். சாதாரணமாக ஒரு மனிதர் சொன்னதில்ல, ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி உலக இஸ்லாமிய மாநாட்டில் இதை எத்தி வைக்கிறார் என்றால் அது பத்திரிகைகளே போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இப்ப எவ்வளவு பெரிய ஒரு தீங்கை செய்திருக்கு. இன்னைக்கு லிபியாவுடைய நிலை என்ன? இன்னைக்கு லிபியாவுடைய நிலை என்ன? இன்னைக்கு கடாஃபியும் இல்ல, லிபியா சுக்குநூறாக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய இறைநேசர்களுடைய மக்பராக்கள் உடைக்கப்பட்டு வெறும் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியின் கீழே இருக்கிறது. செய்வதற்கு முதலாவதாக அத்திவாரமிட்டவர்கள் இந்த தப்லீக் ஜமாத்தினர்கள், சமூக துரோகம் செய்தவர்கள். இவர்களோடு சமூகம் எப்படி ஒற்றுமையாக நடக்க முடியும்? ஒற்றுமையாக ஒரு நாள் நடக்க முடியாது. இது மாத்திரமா செய்திருக்கிறார்கள். அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கை அன்றைய காலத்தில் மூத்த உலமாக்கள், இன்றைக்கு நிறைய பேர்களுக்கு நிறைய இளம் ஆளுங்கள் வந்ததுனால, நிறைய பேர்களுடைய பேச்சுகள் கவர்ச்சியாக இருக்கிறதுனால மூத்த உலமாக்கள் எல்லாம் இப்ப ஓரம் கட்டிக்கிறாங்க. நீங்க எல்லாம் வயசு போனாக்கள் அப்படின்னு சொல்லி ஓரம் கட்டுறாங்க. எங்களுடைய உஸ்தாது நாயகம் அவர்களை அதே போன்றுதான் இன்றைக்கு சமூகம் என்ன செய்கிறார்கள்? அவர்களையும் ஒரு பக்கத்துக்கு தள்ளி வைக்க பார்க்கிறாங்க. அல்லாஹ் அப்படி தள்ளி வைக்க உதவ மாட்டான். அவர்களுடைய வாழ்நாளை அல்லாஹ் நீடித்து அவர்களுக்கு லட்சோதி லட்சம் அறுவகை இன்னும் கொடுத்து சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கைக்கு இன்னும் அவர்கள் பாடுபடுவார்கள். அதில் ஒரு போரும் சோர்வடைய மாட்டார்கள் என்பது நிச்சயம், அது சத்தியம், அதுதான் உண்மை. ஆனால் அந்த உலமாக்கள் அன்றைய காலத்திலே இஸ்லாத்துக்கு எதிராக, முஸ்லிம்களுடைய கொள்கை கோட்பாட்டுகளுக்கு எதிராக முதலாக தப்லீக் ஜமாத் இந்த இலங்கைக்கு வந்த நேரத்திலே எங்களுடைய காயல்பட்டணத்தை சார்ந்த எங்களுடைய ஷேக் நாயகமாகிய அல் முஹிப்புர் ரசூல் அல் ஆரிஃப் பில்லாஹ் ஷேக் அப்துல் காதிர் ஆலிமி சூஃபி சித்திகி அல் காதிரி அல் காஹிரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். இவர்கள் வழிகேடர்கள், இவர்களுடைய கொள்கை பிழை என்பதை தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். அந்த நாளில் அப்ப அறிவாளிகள் நிறைய இருந்தாங்க, அறிவு நிறைஞ்ச முத்தின நிறைய உலமாக்கள் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் விலங்கல்ல, என்ன கஷ்டம் இல்லையே, பார்க்கக்கூடிய தன்மை இல்லையே. வெறும் அறிவை வச்சு ஒரு ஆள் பெரிய ஆளுன்னு சொன்னா சைத்தான விலை யாரு இருக்கு? பெரிய ஆளுக்கு சைத்தானுக்கு இல்லாத அறிவு அடுத்தாக்களுக்கு இருக்குது. அப்ப சைத்தானை போன்றுதான், சைத்தானுக்கு இருக்கின்ற அறிவை போன்று நிறைய பேருக்கு அறிவு இருந்துச்சு. ஆனால் தப்லீக் ஜமாத் வந்த புதுசில அவர்களை எதிர்ப்பதற்கு துணிவும் யாரிடத்திலும் இருக்கவில்லை. தப்லீக் ஜமாத் வந்த புதுசில அது பிழை என்று சொல்வதற்கு தைரியம் யாரிடத்திலும் இருக்கவில்லை. அந்த காலத்திலே அல்லாஹ் நமக்கு தந்த பெரும் ஒரு வரம், அப்துல் காதர் சூஃபி ஹஜ்ரத் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த மண்ணிலே தைரியமாக நின்று சொன்னார்கள், இவர்கள் வழிகேடர்கள், இவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள் எப்படி இருக்கிறது, சேராதீங்க சேராதீங்க என்று எங்களுக்கு அவர்கள் அன்று சொன்ன அந்த வார்த்தை தான் இன்று ஈமானோடு நாங்கள் இந்த மதரசாவும் உருவாக்கப்பட்டு ஈமானோடு நாங்கள் இன்றைக்கு உலா வருகிறோம் என்றால் அல்லாஹ் அவர்களுக்கு தான் அத்தனை நன்மைகளையும் கொடுக்க வேண்டும். அதற்கு பின்னால் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்டு கேட்டு ஒரு சில முத்துக்கள் மாத்திரம்தான் வெளியே வந்தார்கள். அதை பற்றி விமர்சிப்பதற்கும் சொல்வதற்கும் மற்றவங்க எல்லாம் பயப்பட்டாங்க. அந்த முத்துக்கள் வெளியே வந்த நேரத்தில் அவர்கள் சொன்ன நேரத்தில் அவர்கள் பட்ட கஷ்டங்கள், அவர்கள் பட்ட துன்பங்கள் இது யாருக்கும் தெரியாது. இந்த காலத்துல நிறைய சுன்னத் ஜமாத் கொள்கை பேசுறேன்னு சொல்லி எத்தனையோ பேர் பேசிட்டு போறாங்க தான். ஆனா அந்த மூத்த ஆளுங்கள் பட்ட கஷ்டம் எப்படி இருக்குது தெரியுமா? எந்த அளவு துன்பப்பட்டு இருக்கிறாங்க தெரியுமா? எங்களுடைய உஸ்தாத் நாயகம் அவர்கள் எத்தனை இடத்தில் இதை பற்றி சொல்லி, எத்தனை பேரிடத்தில் எத்தனை ஏச்சுக்கள், பேச்சுக்கள், கல்லடிகள், பொல்லடிகள், ஏன் எஸ்டிட்டால கூட அடிக்க வந்திருக்கிறாங்க. எத்தனை இடத்தில் அந்த துன்பங்களை, துயரங்களை துயர்ந்து அதையெல்லாம் தாண்டி இன்னும் வரையிலும் அந்த கொள்கையை, தப்லீக் ஜமாத்துடைய கொள்கை பிழை என்பதில் ஆணித்தரமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய தியாகத்தை சொல்லி முடிக்க முடியாது, அதையெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாது.
அந்த அளவு தியாகம் செய்திருக்கிறார்கள். எனக்கு அல்லாஹ் தந்த 2 விஷயங்களை கொண்டு நான் பெருமை அடைகிறேன். ஒன்று என்னை பெற்றெடுத்த தந்தை, இன்னொன்று என்னுடைய ஆசான். இந்த 2 பேரையும் அல்லாஹ் எனக்கு தந்ததையொட்டி நான் பெருமை அடைகிறேன், அல்லாஹுக்கு ஷுக்ர் செய்கிறேன். 1987 ஆண்டு அக்பர் டவுன் ஜும்மா பள்ளி வாசலிலே என்னுடைய தந்தை கடமை புரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹ் அவருடைய கபரை ஒளிமயமாக்கி வைக்க வேண்டும். மருகமாக போய்விட்டார்கள். ஒளிமயமாக்கி வைக்க வேண்டும். அவர்கள் அன்று அக்பர் டவுனிலே தப்லீக் ஜமாத் முதல் முறையாக வந்து பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்ற பொழுது இந்த கொள்கை பிழையானது, இஸ்லாத்துக்கு புறம்பானது என்று சொன்ன நேரத்தில் இரவோடு இரவாக வீட்டை சுற்றி வளைத்து கத்தியோடும் பொற்களோடும் அந்த இடத்துல பொல்லுகளோடும் வந்து என்னுடைய தந்தையுடைய தலையிலே தோக்கை வைத்து இன்று இரவே ஊரை விட்டு போக வேண்டும், இல்லை என்றால் உன்னை கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டிய அந்த நிகழ்வுகளை இன்னமும் நினைக்கின்ற பொழுது கண்ணால் கண்ணீர் மல்கிறது. அந்த அளவு தியாகம் செய்திருக்கிறார்கள். அன்று அக்பர் பள்ளிவாசலிலே அந்த தப்லீக் ஜமாத்தை எதிர்த்த, இஸ்லாத்தினுடைய ஆணிவேரை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி போராடிய நேரத்திலே அந்த தப்லீக் ஜமாத்தினுடைய இஸ்தாபகர்கள், தப்லீக் ஜமாத்தினுடைய அன்றைய காலத்தில் இருந்த நபர்கள் என்னுடைய தந்தையினுடைய தலையிலே டோக்கை வைத்து இன்று இரவோடு இரவாக ஊரை விட்டு காலி செய்து விட்டு போக வேண்டும் என்று சொன்ன நேரம் என்னுடைய வாப்பா எதுக்கும் பயப்படல. ஆனா பெண்கள் மனம் இலகிய மனம் இல்லையா? உம்மா சொல்லிட்டாங்க, கொல்றவன் கொல்லத்தான் செய்வான், நாங்க போறதுதான் சரி என்று சொல்லி அன்றைக்கு அக்பர் டவுனிலிருந்து 1987 புறப்பட்டோம் தங்கல்லை நலகாமத்துக்கு. தங்கல்லை நலகாமத்துக்கு போய் திரும்ப 15 வருஷத்துக்கு பின்னதாலதான் திரும்ப அந்த ஊருக்கு வத்தலைக்கு திரும்ப வந்தது ஹுனிப்பிட்டிக்கு. இந்த வரலாறு கடைசியில் அப்படி செய்தவர்கள் என்ன நடந்தார்கள், எப்படி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை என்று சொன்னால், அவர்களை பாதையில சுடப்பட்டு சுட்டு வீழ்த்தப்பட்டு பாதையில ஒரு 10 மணி வரையில் சுபஹ் சுட்டப்பட்டு 10 மணி வரையிலும் பாதையில ரோட்டில நாய் வந்து நக்குகின்ற அளவுக்கு அவர்களுடைய அந்த ஜனாசாக்களை அல்லாஹ் மக்களுக்கு முன்னே நிரூபித்து காட்டினார். அவர்கள் அன்று ஆலிம்களுக்கு செய்த துரோகம், ஆலிம்களுக்கு செய்த மார்க்கத்தை போதிக்க வந்தவர்களுக்கு செய்த அநியாயம், அதற்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை. அது மாத்திரமா, இன்னும் சில பேர்கள் அவங்க ஜாவலயம் பள்ளியில பயம் பண்ணினாங்க, கொழும்பு 2. அதே போட்டு அஹ்மத் ஷா மௌலவி எங்களுடைய மஜ்லிஸ் உலமாவுடைய செயலாளர் ஜாவலயம் பள்ளியில பயம் பண்ற நேரம் கழுத்துல பாஞ்சு கடிச்சாங்க. அதே போல கல்லடிகள் பொல்லடிகள் என்று நிறைய விழுந்துச்சு. கடைசியில் என்ன நடந்துச்சு? செய்தவர்களுடைய அட்ரஸ் இல்லாமல் அல்லாஹ் ஆக்கினான். ஜனாசா ஒரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு, குளிப்பாட்டுறது, கஃனிடுறது, தொழுவிக்கிறது, அடக்கம் செய்யறது. இந்த 4மே இல்லாமல் எதுவும் இல்லாத அனாதையாக அந்த ஜனாசாவை அல்லாஹ் ஆக்கினான். அப்படி ஒரு நிலை சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கையை பேசிய இந்த ஆலயங்கள், மூத்த ஆலயங்கள் அன்று செய்த தியாகங்கள் 1-2 அல்ல. நாம் கேள்விப்பட்டிருப்போம், எத்தனை முறை யஹ்யா மௌலையை கேள்விப்பட்டிருப்போம். தப்லீக் ஜமாத்தை பற்றி அன்றைய காலத்துல நிறைய பேசினவங்க. அவங்க பேசுகின்ற பொழுது கூட, அவர்கள் அன்றைய தினம் பேசுகின்ற பொழுது கூட, பேச முடிஞ்சுன்னா தூக்கி போட்டு இருட்டு கமரால போட்டு வச்சு 1 கிழமை 2 கிழமை நாளை பூட்டியே வைக்கிறது, எதுவுமே வெளி உலகம் தெரியாம. இப்படியெல்லாம் அநியாயம் செய்யப்பட்டார்கள். இப்படியெல்லாம் அநியாயத்தில் ஈடுபட்டு அன்றைய சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கையை பாதுகாப்பதற்கு மூத்த ஆலயங்கள் ரொம்ப கஷ்டம். அதனுடைய கொஞ்சம் கூட நாங்க பட்டதில்லை. என்ன பட்டிக்கிறோம்? யாருக்கிட்ட சரி ஒரு அடி பட்டிக்கிறோமா அல்லது ஒரு ஏச்சு பட்டிக்கிறோமா? என்ன செஞ்சிருக்கிறோம்? செய்திருப்போம், ஆனா செய்தது அது நஜாய்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டால் அது நஜாய்கள், அவர்கள் தான் அந்த தியாகத்தை செய்திருப்பார்கள். அல்லது எங்களுடைய ஷேக் நாயகத்துடைய பயத்துக்குரியவர்களாக இருப்பார்கள். எங்களுடைய ஷேக் நாயகம் அப்துல் காதர் சூஃபி ஹஜ்ரத் நாயகம் அவர்கள் பயத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள். அல்லது அவர்களுடைய தரைக்கத்துக்குரியவர்களாக இருப்பார்கள். அல்லது அவர்களின் மீது முஹிப்பீன்களாக இருப்பார்கள். இவர்கள் தான் அன்றைய தியாகத்தை இன்றும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வழியிலே தான் இந்த நிஜாஹி உலமாக்கள், இந்த மதரசாவில் ஓதிய எத்தனைய உலமாக்கள் இந்த கொள்கைகளை சொல்லி அடிப்பட்டவர்கள், ஏற்றிப்பட்டவர்கள் இங்கே எத்தனையோ பேர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய பேரையும் சொல்வதற்கு இந்த இடம் பொருந்தாது. அப்படிப்பட்ட தியாகத்தில் வளர்க்கப்பட்டதுதான் இந்த அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கை. சொன்னால் பேசினால் அடிபொலும் ஏச்சுபொலும் எல்லாம் கிடைக்கும் தான். நானும் முதல் முறையாக தேவடகா பள்ளியில இந்த மதரசால ஓதி முடிஞ்சு முதல் ஹுத்துபாவிலேயே தப்லீக் ஜமாத்தை பத்தி தான் சொன்னேன். பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுதே ஒருத்தன் சாரத்தோஷத்தை எழுப்பிட்டாரு. அவ பக்கத்துல அசாத் சாலி இருந்தாரு, உட்கார்டான்னு சொன்னாரு, உட்கார்ந்துட்டாரு. உட்கார்ந்ததுக்கு பின்னால நான் நடந்து போறேன், ரோட்ல போனா அந்த மரதான டீன்ஸ் ரோட்ல இவ்வளவு பெரிய தாடியை வச்சுக்கிட்டு மரதான சின்ன பள்ளியினுடைய அமீர் சாபு
சாரத்தை சுத்தி முழங்காலுக்கு மேல கெட்டுட்டு பச்சை மனத்தால என்ன சுத்தி இருந்து ஏசினாரு. நான் அடிப்பேன் கொல்லுவேன் அப்படி இப்படின்னு சொன்னாரு. நான் தானே எதுவாக இருந்தாலும் உங்களோட பேசுறதுக்கு நான் வரல. இது சம்பந்தமாக உங்களோட மூத்த உலமாக்கள் இருப்பாங்களே, ஒன்றோ மர்கஸ்ல போய் சொல்லுங்க, இல்லாட்டி ஜம்மியத்துல் உலமால போய் சொல்லுங்க. அப்ப நாங்க அங்க வந்து பேசிக்கொள்றோம். இல்லை என்று சொன்னால் நிரூபிக்க சொல்லுங்கள். நாங்கள் சொன்னது நான் உண்மை என்று நிரூபிப்பேன். நீங்கள் அது பொய் என்று சொல்வதாக இருந்தால் உங்களுடைய உலமாக்களை அழைத்து வந்து அதை நிரூபிக்க சொல்லுங்கள் என்று சொன்னேன். இதுவரையிலும் பேச்சும் இல்ல, காற்று ஒன்று இல்லை. ஆனா நான் ஒன்று சொல்லிட்டு போனேன், நீங்க இப்ப செஞ்ச செயலை இதாக்கிறாங்க, ஊர் மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதற்குரிய ரிசல்ட் வந்து உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை கிடைக்கும் மாட்டேன். அது என்ன செவ்வாய்க்கிழமை? ஏன்னா நீங்க கஸ்து போற நாள் அந்த நாள் தானே. ரோட்டில ஒரு ஆணையமை பார்த்து பச்சை அமனத்தால இப்படி எல்லாம் மேசுறீங்களே, இந்த ஏச்சைக்குரிய பதில் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை கிடைக்கும்னா அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அந்த குரூப் சின்ன பள்ளியில் இருந்து போனாங்க. கஸ்துல போன நேரத்தில் நிறைய வீட்டுல இந்த பொம்பளைகள் சிறப்ப கலட்டி காட்டினாங்களாம். நீ எங்களை திருத்த வாரியா? முதல்ல நீ பேசப்படி. ஒரு ஆளுமைக்கு எப்படி பேச வேண்டும் என்று தெரியாமல் அன்றைக்கு பாதையிலே பச்சை தூசணத்தால ஏசியவர்கள் எங்கட மாப்பிளை திருத்த வந்தீங்களா? முதல்ல போய் நீ படிச்சுட்டு வான்னு சொல்லி சிறப்ப கலட்டி காட்டிய வரலாறும் தும்பு கட்டிய காட்டிய வரலாறும் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் உண்மையான கொள்கை, சத்திய கொள்கை, அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கையிலே நாங்கள் என்றும் வாழ வேண்டும், என்றும் நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் உண்மை கொள்கை, அதுதான் சத்திய கொள்கை. அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையிலே சொன்னான், வகுல் ஜாஅல் ஹக் வ ஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்தே தீரும். நிச்சயமாக அசத்தியம் அழிந்தே தீரும். ஒரு நாள் அந்த சத்தியத்துக்காக வேண்டி போராடக்கூடியவர்களாக இந்த நஜாயிகள் எப்பொழுதும் களமிறங்கி இருப்பார்கள் என்கின்ற